Hello everyone, welcome back to Suhail Classroom. நம்ம பைத்தான் ஃபார் பிகினர்ஸ் டியூட்டோரியல் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன டியூட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் பார்த்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ் இன் பைத்தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் இன்றைக்கி நடத்த போகிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கிளாஸு. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வேரியபிள்ஸ் இன் பைத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கம்பேர் டு வேரியபிள்ஸ் இன் சி அண்ட் C++. ஏன்னா அதே மாதிரி இங்கே இருக்காது. இங்கே பைத்தானில் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பைத்தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் செமஸ்டரும் பைத்தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் தே கேன் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ் கோர்ஸ். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சிரமம் எடுத்து பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்ல முறையில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் தான். ஓகேங்களா, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் ஹெல்ப் மீ. ஓகேங்களா, இன்னைக்கு கிளாஸ் போகலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த டாபிக்குள்ளே போகிறேன். இப்போ பைத்தானில் வந்து ஒரு வேரியபிளை அசைன் பண்ணும்போது என்ன ஆகும், இதுதான் கொஷின் நம்பர் 1. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ மேக் அ வேரியபிள் அசைன்மெண்ட். அடுத்து கொஷின் நம்பர் 2, why ஐ நீட் டு ஆஸ்க் திஸ் கொஷின். இந்த கொஷின் ஏன் நம்ம கேட்கணும், எதுக்கு இதை அரைஸ் பண்ணணும் இந்த கொஷினை. அடுத்து 3வது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பைத்தானில் ஒரு வேரியபிளை நீங்கள் அசைன் பண்ணுறது கம்ப்ளீட்லி இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மீனிங் கம்பேர் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ வி ஆல் நோ தட் பைத்தான் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையுமே நம்ம ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஈவன் ஒரு வேரியபிளுக்கு நீ வேல்யூ கொடுத்து அசைன் பண்ணினா கூட அது ஒரு ஆப்ஜெக்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள். கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம், அதோட வேல்யூ வந்து 100 கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக பைத்தானில் எப்படி நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு இது வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கான சின்டாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூன்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த வேரியபிள் நேமில் தான் நான் என்ன கொடுத்துருக்கேன், கவுண்ட்டுங்கிறத கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வேல்யூவில் தான் என்ன கொடுத்துருக்கேன், 100 கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம டயக்ராமேட்டிக்கலாக யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா, அந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிளில் என்ன ஆகும்னா இந்த கவுண்ட் ஈக்குவல் டு 100 கொடுக்கும்போது மெமரியில் ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ நல்லா விளைவிக்கங்க, கவுண்ட் ஈக்குவல் டு 100 அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், கவுண்ட்டுங்கிறது ஒரு வேரியபிள் நேம், 100ங்கிறது வேல்யூ, அவ்வளோதான் நம்ம யோசிப்போம். ஸோ இது என்ன டைப் ஆஃப் வேல்யூ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு இன்டீஜர் வேல்யூ, ஏன்னா அது ஹோல் நம்பராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த வேல்யூவை வந்து நம்ம எப்படி வந்து மற்ற லாங்குவேஜில் மைண்டில் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. பட் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 100ங்கும் போது அது என்ன ஆகும்னா ஒன் செகண்ட். ஸோ இந்த கவுண்ட் ஈக்குவல் டு 100ங்கும் போது அந்த கவுண்ட்டுங்கிறது 100ன்னு பார்த்தோன்னே அந்த வேல்யூவை பார்த்தோன்னே பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூவை கொடுத்துரும் 100ன்னு. அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட் மெமரியில் ஒரு அட்ரஸில் இருக்கும். இதுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நான் கவுண்ட் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த கவுண்ட்டுங்கிறத நம்ம வேரியபிள்னு எடுத்துப்போம். பட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பைத்தானில், என்னென்னா ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பாயிண்டர்னு சொல்லுவாங்க. நம்ம C++ல் ரெஃபரன்ஸ் அண்ட் பாயிண்டர்னு கேள்விப்பட்டிருப்போம். பாயிண்டர்னா ஒரு அட்ரஸை குறிக்கும். அதே மாதிரி இங்கே வேரியபிள்ஸ் இன் பைத்தான் வேரியபிளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் என்னது, ரெஃபரன்ஸ். அப்போ ரெஃபரன்ஸ்னால் எதை ரெஃபர் பண்ணுன்னா ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 17.5ன்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃப்ளோட் ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்தோன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு டேட்டா நீ டிக்ளேர் பண்ணினாலே கவுண்ட் ஈக்குவல் டு 100 சொன்னாலே அந்த கவுண்ட் இட் செல்ஃப், அந்த 100 இட் செல்ஃப் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம். ஒரு நேம் எப்படி கொடுக்கறதுக்கு என்னென்ன இது என்னது ரூல்ஸ் இருக்குது, இதை தான் நம்ம ஐடென்டிஃபைஸ்லையும் பார்த்தோம். ஏன்னா நேமிங்னு பார்த்தீங்கனாலே அதில் வேரியபிள்ஸும் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே வேரியபிள் நேம் பார்க்கும்போது அது ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும், அந்த வேரியபிளில் டிஜிட்ஸ் இருக்கணும், அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயம் மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த சிம்பிளுமே யூஸ் பண்ண முடியாது. அதை தான் இந்த இதில் நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 17 இருக்குது. ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ ஏஜுங்கிறது ஒரு ஏஜ் இஸ் ஈக்குவல்
ஈக்குவல் டு ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் இஸ் ஈக்குவல் டு சுஹேல், என்னோட நேம் நான் கொடுத்துருக்கேன். பைத்தானில் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எய்தர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி வேர்ட் கொடுக்குறீங்க. மல்டி வேர்ட்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ரெண்டு வேர்டை வந்து சிங்கிள் வேர்டை கன்வெர்ட் பண்ணுறது பேர் தான் மல்டி வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மல்டி வேர்டு ஏன்னா ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா இட் வில் த கம்பைலர் வில் நாட் த இன்டர்பிரட்டர் வில் நாட் கன்சிடர் அஸ் அ சிங்கிள் வேர்ட். ஸோ அதை ரெண்டு வேர்டை ஜாயின் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் அண்டர்ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி மல்டி வேர்டை அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். மற்ற எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are three types of cases you need to understand while declaring a variable. ஒன்று வந்து camel case, இன்னொன்று Pascal case, அடுத்து snake case. என்ன சார் இதெல்லாம் புதுசாக இருக்குது, நம்ம C++லாம் படிச்சிருக்கோமா இது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த டேர்மை நம்ம கேள்விப்படாமல் வந்திருப்போம். அதை தான் இப்போ நம்ம பைத்தானில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கேமல் கேஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதோட செகண்ட் வேர்டு, அதாவது ஒரு 2-3 வேர்ட்ஸை கம்பைன் பண்ணுறீங்கன்னா, அதாவது 2-3 வார்த்தைகளை சேர்த்து ஒரே வார்த்தையை எழுதுறீங்கன்னா அதில் ரெண்டாவது வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைலாம் அதுக்கு அடுத்து சேர்க்குறீங்களோ அது எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புக்ஸுங்கிறது ஒரே வார்த்தையை எடுத்திருக்கோம். அதில் என்ன ஸ்மாலில் இருக்கும், ஃபஸ்ட்டு வேர்டுங்கிறது நம்பர். ஓகேங்களா, அந்த நம்பருங்கிறதுல என் ஸ்மாலாக இருக்கும், ஆஃபில் ஓ கேப்ஸாக இருக்கும், புக்கில் பி கேப்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன கேஸு, கேமல் கேஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ் மாதிரியே தான். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு லெட்டரோட ஸ்டார்டிங் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் என்னவாக இருக்கும், கேப்ஸாக இருக்கும். அதில் வந்து இதில் கேமல் கேஸில் ஃபஸ்ட்டு வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்மால் கேஸில் இருக்கும். ஆனால் இதில் வந்து என்னவாக இருக்கும், ஃபஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கும். ஓகே, அடுத்து மூணாவது ஸ்னேக் கேஸ்னால் ஒன்றும் இல்லை, 3 வேர்டையும் அண்டர்ஸ்கோர் வச்சு ஜாயின் பண்ணுறது. ஸோ இங்கே நம்பர் அண்டர்ஸ்கோர் ஆஃப் என்னது புக்ஸ், அதாவது அண்டர்ஸ்கோர் புக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இப்போ இதுதான் என்னது வேரியபிளை டிக்ளேர் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன பேர் இருக்குது, அந்த பேரை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டைப்ஸு. இப்போ இந்த வேரியபிள் டைப்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் when you compare Python variable declaration with other programming variable declaration, இப்போ வந்து நம்ம C++லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சியில் வந்து int a is equal to 10 அப்படின்னா அந்த ஏங்கிறத நீ இன்டீஜர்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இன்டீஜரில் கடைசி வரைக்கும் அது இன்டீஜரை தான் பிஹேவ் பண்ணும். வேல்யூ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை டைப் கேஸ்டிங் மூலிமா அதை என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டுன்னு மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே அந்த ப்ராப்ளமே இல்லையே. பைத்தானில் நம்ம டேட்டா டைப்பே சொல்ல மாட்டோமே, டேரெக்டாக வேரியல் நேம் வித் அ வேல்யூ. அந்த வேல்யூவை லேட்டராக நீ சேஞ்ச் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்பிரட்டர் என்ன பண்ணிடும், அதோட டேட்டா டைப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு வேர் இஸ் ஈக்குவல் டு 23.5 இருக்கு. அப்போ வேருங்கிறது வேரியபிள் நேம், இந்த 23.5ங்கிறது ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ. ஓகேவா, ஸோ அந்த ஃப்ளோட்டிங் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் பிரிண்ட் வேர். அப்போ வேரை பிரிண்ட் பண்ணிங்கன்னா 23.5ன்னு ஃப்ளோட்டிங் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து அது என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைப் ஆஃப் வேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் சொல்லுவோம் கிளாஸ் ஃப்ளோட். ஸோ இது ஒரு ஃப்ளோட் ஆப்ஜெக்ட் உள்ள ஒரு வேரியபிள் அப்படின்னு ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நான் வேர் ஈக்குவல் டு அதே வேரியபிளை வேர் ஈக்குவல் டு நான் என்னென்னு மாற்றுறேன், சுஹேல் கிளாஸ் ரூம்னு நான் ஸ்ட்ரிங் வேல்யூவை மாற்றுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வேர்னா சுஹேல் கிளாஸ் ரூம்ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, அதோட டைப் ஆஃப் வேர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ டேட்டா டைப் எஸ்டிஆர், அதாவது ஸ்ட்ரிங்னு மாறிடுச்சு. இதுதான் பைத்தானோட பியூட்டியே. நம்ம ஆனால் இதே ஜாவாவோ C++ஓ அப்படின்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நீ வேல்யூவை மாற்றணும்னா அதுக்கு இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் 2 விஷயம் இருக்குது. அதை நீங்கள் டைப் கேஸ்ட் பண்ணி தான் மாற்ற முடியும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதை நம்ம பைத்தானில் பண்ண தேவையில்லை, நம்ம வேல்யூவை மாற்றினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடும், டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட், வேரியபிளை எப்படி அசைன் பண்ணுறது. இப்போ சப்போஸ் நான் 3 வேரியபிளுக்குமே ஒரே வேல்யூ கொடுக்கணும் அப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து சிங்கிள் வேரியபிள், ஒரு கவுண்ட் ஈக்குவல் டு 100 இல்லை a ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் அதுக்கான வேல்யூ பார்த்தோம். இப்போ ஒரு மல்டிபிள் அசைன்மெண்ட் பார்க்குறோம். எப்படின்னா ABC 3 வேரியபிளுக்கு ஒரே வேல்யூவை அசைன் பண்ணால் எப்படி அசைன் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம், 300ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம், 300. ஸோ இது வந்து என்ன ஆகும், நெக்ஸ்ட் லைன் நீ பிரிண்ட் a, b, cன்னு அட் அ டைத்தில் பிரிண்ட் பண்ணினா 3 வேல்யூ என்ன ஆகும், 300ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் அசைன்மெண்ட். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பண்ணலாமா,
நம்மளுக்கு அந்த கொஸ்டின் தானே ரைஸ் ஆகும். இப்போ a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c ஈக்குவல் டு 300 மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு மல்டிபிள் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணுறதுனா இந்த கேஸ் 2 பாருங்கள். நீங்கள் பாருங்கள் பியூட்டியை பாருங்கள். a, b, c இஸ் ஈக்குவல் டு 10, 20, 30. இதெல்லாம் வந்து C++ ஜாவாவில் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா a, b, c ஈக்குவல் டு 10, 20, 30 நம்ம பார்க்கும்போது print a, b, c நெக்ஸ்ட் லைன் இருக்கு. ஸோ பிரிண்ட் ஆகும்போது எப்படி பிரிண்ட் ஆகும்? 10, 20, 30ன்னு பிரிண்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். வெறும் ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும், பியை மட்டும் பிரிண்ட் பண்ணிங்கன்னா 20ன்னு வரும், சியை மட்டும் பிரிண்ட் பண்ணிங்கன்னா 30ன்னு வரும். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளோட வேல்யூ அது எப்படி பிரிண்ட் ஆகுது, அது என்ன டேட்டா டைப், அது சிங்கிள் எப்படி ஒரு மல்டிபிள் வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி இருக்கும், சிங்கிள் வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி இருக்குங்கிறத தான் என்னது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் வந்து கன்சிடர் திஸ் கோட். இந்த இதை எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரிண்ட் 300. நான் 300ன்னு ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ 300 டிஸ்பிளே ஆகும் இன்டர்பிரட்டரில். ஓகேங்களா? ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா 3 ஸ்டெப்பு நடக்கும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 என்ன பண்ணுன்னா, இந்த 300ங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 300 இருக்கா, அப்போ நம்ம ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்டை மெமரியில் கிரியேட் பண்ணணும்னு பைத்தானில் என்ன பண்ணும், அந்த இன்டர்பிரட்டர் ஃபஸ்ட்டு இன்டீஜர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். அதுதான் ஸ்டெப் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். என்ன வேல்யூ? அது 300 தான் அதோட வேல்யூ. அப்போ அந்த 300ங்கிற வேல்யூவை அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்டில் அந்த வேல்யூவை பிளேஸ் பண்ணும். அப்போ அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் அட்ரஸில் இருக்கும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது அந்த 300 டிஸ்பிளே பண்ணும் கன்சோலில். ஸோ இதுதான் இந்த பார்ட்டு. இதில் என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறதுனா அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா கவுண்ட்டுன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள், அதோட வேல்யூ 100. அப்போ என்ன ஆகும்? இந்த கவுண்ட் ஈக்குவல் டு 100ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா 100 இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த 100ங்கிற வேல்யூ பார்த்தோன்னே இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும், மெமரியில் இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும் ஒரு பர்டிகுலர் அட்ரஸில். ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், b ஈக்குவல் டு கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ கவுண்டோட வேல்யூவை வந்து நான் என்ன பண்ணுறேன், பிக்கு அசைன் பண்ணுறேன். கவுண்டோட வேல்யூ என்ன 100. இப்போ b ஈக்குவல் டு என்னது கவுண்ட் அப்படின்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது b வேரியபிளுக்கு இன்னொரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுண்டு. மற்ற லாங்குவேஜ்னால் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். தனித்தனி அட்ரஸில் தான் வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதை நம்ம தான் சொல்லணும், இல்லை ஒரே அட்ரஸில் இது பண்ணுறதுக்கு. ஆனால் பைத்தானோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த b ஈக்குவல் டு கவுண்ட்டு நீங்கள் சொல்லும் போது ஆல்ரெடி இன்டீஜர் ஆப்ஜெக்ட் 100ங்கிற ஒரு வேல்யூவை ஹோல்டு பண்ணியிருக்கிறனால இந்த பிங்கிற ரெஃபரன்ஸ் இல்லை அதர்வைஸ் b வேரியபிள் வந்து அதே இன்டீஜர் ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணும். அதுதான் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கலாம். கவுண்ட்டும் சரி பியும் சரி ரெண்டுமே அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்டை தான் பாயிண்ட் பண்ணும். அடுத்த லைனில் பாருங்கள், பிரிண்ட் கவுண்ட் கமா பின்னா ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். இது நம்ம பேக் எண்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இது எக்ஸாம்பிளாக நான் வந்து உங்களுக்கு இன்டர்பிரட்டில் இப்போ கொஞ்சம் அடுத்த இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்து I'll be demonstrating அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அட்ரஸ்ன்னு சொல்கிறேன்ல, ஒரு அட்ரஸில் போய் மெமரியில் வந்து இந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகணும். அந்த அட்ரஸை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு யூ மஸ்ட் நோ அ டேர்ம் கால் ஐடி. ஐடினா ஐடென்டிஃபையர், ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. அது வந்து அட்ரஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த ஐடி ஆஃப் தட் பர்டிகுலர் வேரியபிள் நேம் ஆர் ரெஃபரன்ஸ் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த என்னது அந்த ஆப்ஜெக்டோ அந்த ரெஃபரன்ஸோ எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் மூலமா என்னது, ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஒரே ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்டை மல்டிபிள் ரெஃபரன்சஸ் ஒரு மல்டிபிள் வேரியபிள்ஸ் எப்படி பாயிண்ட் பண்ணுதுங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், 100ங்கிற வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். கவுண்ட்டுங்கிறது அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள், அது அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். அடுத்த லைன் பாருங்கள், b இஸ் ஈக்குவல் டு 200 கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வேல்யூ வேறு, அதே வேல்யூ கிடையாது, பியோட வேல்யூ வேறு. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா இன்னொரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம், அது ஒரு அட்ரஸில் இருக்கும், அதுக்கு வேல்யூ 200ன்னு கொடுத்துரும். அப்போ கவுண்ட் தனியாக வந்து ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும், அது ஒரு அட்ரஸில் இருக்கும். அதேமாதிரி பிங்கிறது 200ங்கிற வேல்யூவை வந்து ஹோல்டு பண்ணும், அது ஒரு தனி இன்டீஜர் ஆப்ஜெக்டில் இருக்கும். அடுத்து நீ பிரிண்ட் கவுண்ட் கமா பின்னு கொடுத்தீங்கன்னா 100 and 200. போன எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இந்த எக்ஸாம்பிளில் 2 வேரியபிள் பார்க்குறோம், 2 ரெஃபரன்ஸ் பார்க்குறோம். அதனால 2 இன்டீஜர் வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸுங்கிறனால வேறு வேல்யூ இருக்கிறனால அது 2 அட்ரஸில் ஸ்டோர் ஆயிருக்கு. போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் 2 வேரியபிள் இருந்தால் கூட வேல்யூ ஒரே வேல்யூவாக இருந்ததுனால, சேம் வேல்யூவாக இருந்ததுனால அது ஒரே இன்டீஜர் ஆப்ஜெக்டே என்ன பண்ணுச்சு, ரெஃபர் பண்ணுச்சு.
ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தட் இஸ் ஆர்ஃபன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்தா ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு அது 100ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துரும். அது ஒரு அட்ரஸில் இருக்கும். ரெண்டாவது லைன் பாருங்க, b is equal to 200. அப்போ b is equal to 200 இருக்கும்போது bன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. அதுக்கு ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் உருவாகும். அதோட வேல்யூ 200. அது ஒரு அட்ரஸில் இருக்கும். இந்த அடுத்த லைன் தான் கிரிட்டிக்கல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் வந்து b is equal to சுஹேல்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் bயோட வேல்யூவை இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது வரைக்கும் அது இன்டீஜர் ஆப்ஜெக்டாக இருந்தது. இப்போ என்னவா மாறுது? ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக மாறுது. அப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக மாறும்போது இப்போ வந்து அதோட ஆப்ஜெக்ட் வேறு ஆப்ஜெக்டாக மாறிடுச்சா? அப்போ அந்த அட்ரஸ் அதுக்கு வேல்யூ, அந்த அட்ரஸ் இனிமேல் அதுக்கு தேவையில்லை. அதனால் bங்கிற ரெஃபரன்ஸ் இப்போ வந்து எதை பாயிண்ட் பண்ணும்? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும். அதனால தான் அங்கே கிராஸ் போட்டிருப்பேன். இனிமேல் அது வந்து எதை பாயிண்ட் பண்ணாது? அந்த 200ன்னு ஹோல்ட் பண்ணியிருக்க இன்டீஜர் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணாது. bங்கிற வேல்யூ இப்போ எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும்? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். அது வேறு அட்ரஸில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வேரியபிள் அதில் இருக்கிற வேல்யூவை எந்த ஆப்ஜெக்ட் எந்த ரெஃபரன்ஸுமே ரெஃபர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இப்போ 200க்கு பார்த்தீங்கன்னா எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. கவுண்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. பிக்கு வந்து சுஹேலுங்கிறது தான் ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தான் ரெஃபரன்ஸாக இருக்குது. இந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸாக இல்லாதனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நோ மோர் இன் யூஸ். அப்போ அது யூஸ் ஆகலை. ஓகேங்களா? ஏன்னா பியோட வேல்யூ இப்போ நம்ம வேறு மாற்றிட்டனால இந்த 200 யூஸ் ஆகாதனால இதை வந்து என்ன பண்ணோம்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லாத காரணத்தினால இது ஆர்ஃபன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு இன்டர்பிரட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இந்த ஆப்ஜெக்டை இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. அதனால் இதை மெமரியிலேருந்து தூக்கிடு, கிளியர் பண்ணிடு. ஸோ தட் வேறு ஆப்ஜெக்டை அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்டை மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிடும். இதுதான் பைத்தானோட பியூட்டியே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த வேரியபிளை டெலிட் பண்ணலாமான்னா தாராளமாக டெலிட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f is equal to 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேல்யூவை இப்போ நான் டெலிட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. என்ன? டெல் வேரியபிள் நேம். டெல்லுங்கிறது கீவேர்ட். ஓகேங்களா? வேரியபிள் நேம், எந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கனாலும் அந்த ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். அப்போ அது எந்த அட்ரஸஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணுதோ அது எல்லாமே என்ன ஆயிரும்? என்ன ஆயிடும்? ரெசியூம் ஆயிரும். அப்போ பழையபடிக்கு மாறிடும். ஸோ டெல் எஃப்னு கொடுத்து அடுத்த லைனில் பிரிண்ட் எஃப்னு கொடுத்தா ஒரு எரர் காட்டும், ஜே இஸ் நாட் டிஃபைன். ஏன்னா அதை டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் இன்டர்பிரட்டருக்கு தெரியாது. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேரியபிள் எதுக்கு தெரியாது? இன்டர்பிரட்டருக்கு தெரியாது. ஸோ ஒரு வேரியபிளை டெல்லுங்கிற கமாண்ட் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? பைத்தானில் டெலிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஐடி இதெல்லாம் சொன்னது வந்து ப்ராக்டிக்கலாக எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நான் வந்து பைத்தான் ஐடியை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் ஐடி ஓப்பன் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் போட்ட மாதிரி கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ அந்த கவுண்ட்டுங்கிறது என்னது? ஒரு வேரியபிள் ஆர் ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். இந்த 100ங்கிறது வேல்யூ. பட் இந்த 100ங்கிற வேல்யூ வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லைன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் கவுண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கவுண்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து இதோட டேட்டா டைப் கண்டுபிடிக்கணும்னா டைப் என்ன கொடுக்கலாம்? ஆஃப் கவுண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா டைப் ஆஃப் கவுண்ட் என்ன சொல்லுது? இன்ட்டுன்னு சொல்லுது. இது ஏன் கிளாஸ் இன்ட்டுன்னு வருதுன்னா இன்டீஜர் ஆப்ஜெக்டை கிரியேட் ஆனதுனால தான் இங்கே கிளாஸ் இன்ட்டுன்னு வருது. ஓகேங்களா? மெமரியில் இந்த லைனை கவுண்ட் ஈக்குவல் டு 100ன்னு பார்த்தோன்னே 100 வந்து என்ன வேல்யூவை வந்து ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட்குள்ளே தான் இது ஸ்டோர் பண்ணும். நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிருக்கோம் பைத்தான் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ அப்போ எல்லா டேட்டா நீ கொடுக்குறது பைத்தானில் வந்து ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கிறோம். அதனால தான் அது எந்த கிளாஸ் பிலாங் ஆகுது, அந்த 100ங்கிற வேல்யூ எந்த கிளாஸை பிலாங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் கிளாஸை பிலாங் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நான் ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ இந்த 100ங்கிறது எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு அந்த அட்ரஸை பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர்னு சொன்னேன். அதை கண்டுபிடிக்கணும்னா ஐடிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஐடிங்கிற ஃபங்க்ஷனில் இந்த வேரியபிள் நேமை கொடுங்க. ஐடி கவுண்ட்னும் போது ஒரு வேல்யூ வருது. இது ஒரு இன்டீஜர் வேல்யூ. இந்த வேல்யூவில் தான் இந்த பர்டிகுலர் என்ன சொல்கிறது ரெஃபரன்ஸ் வேரியபிள், இந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அடுத்த பியூட்டி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா b இஸ் ஈக்குவல் டு கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன். b இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன்? கவுண்ட்டுன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுறோம்? கவுண்டோட வேல்யூவை இப்போ பிக்கு அசைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பியை பிரிண்ட் பண்ணுறேன். இல்லைனா பிரிண்ட்டு கவுண்ட்டு கம்மா பி இப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டுக்குமே என்ன வரும்? 100ன்னு வரும். இப்போ நல்லா பாருங்கள். ஐடி ஆஃப் கவுண்ட்
பாருங்க. அதே மாதிரி ஐடி ஆஃப் பி பாருங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸில் இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்தது. அப்போ இந்த இடத்துல 2 இன்டீஜர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகல, ஒரே ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ஆரம்பத்தில் கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா கவுண்ட்டுக்கு. அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கு. ஒன்று வந்து என்னது கவுண்ட்டு, இன்னொன்று பி. புரிஞ்சிச்சா? இதை தான் நான் அந்த டயக்ராமில் சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரே வேல்யூவை மல்டிபிள் வேரியபிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஐ கேன் கிவ் a ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு என்னது 20 அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து பிரிண்ட் a கமா b கமா c அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்? 20 20 20ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 20. இப்போ மாற்றி கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரே வேல்யூ கொடுக்காம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ட்ரை பண்ணலான்னா எஸ் யூ கேன் டூ இட். ஃபார் எக்ஸாம்பிள் i கமா j கமா I, j, k is equal to 2, 3, 2, 3, 4. ஸோ இப்படி போட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ஒரு தனித்தனி வேரியபிளாக கூட பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஐன்னு பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட வேல்யூ என்ன வருது? 2ன்னு வருது. அதோட டைப் கண்டுபிடிக்கணும்னா கூட டைப் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வருது? கிளாஸ் இன்ட்னு வருது. கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட்டாக என்ன ஒன்று பார்த்தோம், எப்படி டெலீட் பண்ணுறது ஒரு வேரியபிளை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், டெல் ஐன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஐ வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு? டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் ஐன்னு கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணனா என்ன காட்டுது? நேம் ஐ இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஏன்னா நான் அந்த வேரியபிள் என்ன பண்ணிட்டேன்? டெலீட் பண்ணிட்டேன். கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தது என்னென்னா, இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 100 வேணால் சம் அதர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் எம் இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து என் இஸ் ஈக்குவல் டு 150ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம் அண்ட் என் வேல்யூ வந்து 200 150. ஸோ 2 டிஃப்ரெண்ட் இன்டீஜர் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐடி ஆஃப் எம்னு கொடுங்க. ஓகேங்களா? ஐடி ஆஃப் எம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வரும். அதே மாதிரி ஐடி ஆஃப் என்னு கொடுங்க, அது இன்னொரு அட்ரஸ் வரும், வேறு ஒரு அட்ரஸ் வரும். ஏன்னா 2 தனித்தனி இன்டீஜர் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சுஹேல் கிளாஸ் ரூம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் கூட வேணாம், டேரெக்டாக ஐடி செக் பண்ணுங்கள். ஐடி ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு அட்ரஸ் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் வேல்யூவே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்போ இட் இஸ் நோ மோர் அன் இன்டீஜர் ஆப்ஜெக்ட். இப்போ என்ன ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சுன்னா அதோட அட்ரஸ் வேறு இடத்துல இருக்கும். அப்போ இந்த என்னோட வேல்யூ, என்னோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 இருந்துச்சு. அந்த 150ங்கிற வேல்யூக்கு இப்போ யூஸே இல்லை, அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆப்ஜெக்டாக மாறிடும்? ஆர்ஃபண்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். அது வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு இன்டர்பிரட்டர் மூலயமா இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது மெமரியிலேருந்து ரிமூவ் ஆகும். ஸோ இன்றைக்கி வேரியபிள்ஸ் பற்றி நிறையா பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டுட்டோரியலோட பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஹேல். பை, டேக் கேர்.